ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலு மேலே இருக்கிற கோவம் எல்லாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா வீட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம எழில். இப்போ நம்ம கயல் என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவுமே விபரீதமாக முடிஞ்சிடக்கூடாது, எழில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தான் நம்ம காமாட்சி அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே தீ வச்சு எரிச்சிருக்கான், அதுக்காக நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய கதை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையே போச்சு, நான் என்னுடைய பல நாள் கனவு போச்சு. அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எரிக்கலை, அவன் என்னையே எரிச்ச மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா கோபத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம கையில் போட்டு அடிக்க கூட தயங்க மாட்டார். அந்த அளவுக்கு வெறித்தனத்தோடு இருக்காங்க நம்ம பாலு மேலே. குடும்பமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, என்னுடைய வருத்தம் என்ன, என்னுடைய இழப்பு என்ன அப்படின்றத யாருமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டையுமே இப்போ கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் பாலுவை விடவே மாட்டேன், உயிரோடு வச்சு கொளுத்துவேன், என்னுடைய டாக்குமெண்ட்டை வச்சு ஏன் கண்ணு முன்னாடியே கொளுத்துவனவனை அவனவே நான் கொளுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு நம்ம எழில் பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்காரு. ரொம்ப அதாவது அவருடைய இழப்பு சொல்லவே வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பாலு செஞ்சிட்டாரு. பாலுவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஏதோ நீயும் தப்பு செஞ்ச, நானும் தப்பு செஞ்சேன், என் பொண்டாட்டி எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் பொறுமையாக ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம எழில் சொன்னார் இல்லையா? இந்த ஒரு வார்த்தைக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடலாம். என்னத்துக்கு பிரச்சனை, எதுக்காக பிரச்சனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலுவாவது கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கணும். அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி போய்கிட்டாரு. இப்போது கல்யாணம் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியும் போது தான், வரும்போது தான் பாலு தான் நம்ம ஆனந்தி லவ் பண்ணுற பையன் அப்படின்ற விஷயம் தெரியும் போது தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ஏன்னா எழில் அப்போ தான் சொல்ல போகிறாரு என்னன்னு, அவனுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது ஆனந்தியே, ஏன்னா இந்த வீட்டில் ஒரு மூத்த மருமகனாக நான் சொல்கிறேன், என் பேச்சை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக நிற்க போகிறாரு. இப்போது நம்ம கையில் என்ன பண்ண போகிறாரு? எழிலுடைய பேச்சை மீறி, எழிலுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத, மரியாதை கொடுக்காத, நான் பாலுவோடு தான் சேர்த்து வைக்குவேன் ஆனந்தியே, ஏன்னா ஆனந்திக்கு பாலுவை தான் பிடிச்சிருக்கு, பாலுவுக்கும் ஆனந்திக்கு தான் பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய காதல், அவங்களுடைய லவ் தான் சக்ஸஸ் ஆகணும். என்னுடைய காதல் எப்படி, என்னுடைய லவ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையை நான் பிரிக்க மாட்டேன், அவங்களுடைய காதலை நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தியுடைய லவ்வை பார்த்தீங்கன்னா நம்ம கயல் எடுத்து நல்லபடியாக முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால் நம்ம கயல் இழக்க போகிறது மீனாட்சி அம்மாவுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கத்துடைய குடும்பம், தர்மலிங்கத்துடைய ஆதரவு, இன்னொரு பக்கம் புருஷன் அப்படின்ற உறவு, அதாவது நம்ம எழிலுடைய அன்பு பாசம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இழக்கிறாங்க. இது எல்லாம் இழந்தும் நான் ஆனந்தி ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் ஆனந்திக்கு அமைச்சு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நம்ம கயல் பார்த்திங்கன்னா தனியால் நின்று போராடி இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கௌஷிக்கோட பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடு தடல் புடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படிடா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் யோசிக்குவாங்களா, இல்லை நம்ம பாலுவுடைய பிரச்சனையை யோசிக்குவாங்களா, நம்ம எழில எந்த ஒரு தப்பான முடிவுக்குமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்குவாங்களா, நம்ம கையிலுடைய பிரச்சனைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தான் வலியையும் வேதனையும் தாங்குவாங்க அப்படின்றதே கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம கையிலுடைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அதை விட இப்போது நம்ம கையலுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, எழில் பார்த்திங்கன்னா முடிவோடு சொல்லிட்டு போயிட்டார். என்னென்னா
அவனை நான் வந்து உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போது கோபத்தில் பாலுவை ஏதாச்சும் பண்ணிட்டா, அதாவது ஏதோ சின்னதாக வந்து விஷயம் கொலை பண்ணிட்டாலோ இல்லை அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாலோ நம்ம எழிலுக்கு தானே பிரச்சனை, நம்மளுடைய குடும்பத்துக்கு தானே பிரச்சனை, நம்மளுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து இவருடைய கோபத்தை ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பேசணும் அவனை பற்றி. அவன் என்ன செஞ்சான், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம செஞ்சது தவறா, அவங்க செஞ்சது தவறா, நம்ம செஞ்சது சரியா தவறா அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு உட்காந்து எல்லா கோபத்தையெல்லாம் வந்து அடக்கிட்டு உட்காந்து யோசித்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலுவை என்ன செய்யறது எது செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எழில் வந்து யோசிக்கலாம். என்ன யோசித்தாலுமே பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்ம எழிலுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ்க்கான லோன் கிடைக்காது அப்படின்றது தான் உறுதியானது. ஏன்னா அவர் வந்து இந்த நிலைமைக்கு, அதாவது கைக்கூடி வரத்துக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் மட்டும் இல்லை, ரொம்ப அசிங்கம், அவமானம், அதாவது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டுட்டு தான் வந்து இந்த நிலைமைக்கு வந்தார். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாலு வந்து செஞ்சிட்டாரு. இப்போது ஆனந்தியை வந்து பாலுவுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து உண்மை தெரிஞ்ச பிறகு சொல்ல போகிறாரு. அதே தான் நம்ம எழில் சொன்ன வார்த்தையே தான் வந்து நம்ம தர்மலிங்கமும் சொல்ல போகிறாங்க. இப்போது அதாவது நம்ம ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கையில் பேச போகிறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையாடா கடவுளே அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கையலுடைய நிலமை இப்போ வந்து மோசமான நிலமையில் போய்கிட்டு இருக்கு. இப்போது எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம எழிலுக்கு பார்த்திங்கன்னா பாலு மேலே இருக்கிற கோபத்தை விட அதிக அளவில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலேயும் வந்துடுச்சு. எதனால் அப்படின்னா நம்ம காமாட்சி மேலே ஒரு பக்கம், மூர்த்தி மேலேயும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையல் மேலேயும் எல்லார் மேலேயுமே வந்து கோபம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா என்னுடைய கோபத்தை மட்டும்தான் வந்து நீங்கள் பெருசாக எடுத்து பேசுகிறீங்க, பெருசாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் என்னுடைய வழி என்ன, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என் கண்ணு முன்னாடியே வந்து அவன் எரிச்சிட்டானே, எனக்குள்ளே இருக்கிற வழி என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது உங்களுடைய கதை, உங்களுடைய பேச்செல்லாம். அப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளை என்ன வழி பண்ணணும்னு எனக்கு தெரியும், எல்லா விஷயத்தையும் வந்து நானே பார்த்துக்கிறேன். யாருமே வந்து எனக்கு உதவி செய்யாதீங்க, யாருமே வந்து எனக்கு என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா கோபப்பட்டு வந்து போய்கிட்டு இருக்காரு. இதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்றதுக்கே வந்து அதிக அளவில் இருக்குது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல நம்ம கையிலுடைய பிரச்சனை. இப்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மா வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புடவைலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து பந்தக்கால் நடணும், நீங்கள்லாம் வந்து ரெடியாக உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா, பத்திரிக்கைலாம் வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் ரெடியாக இருக்காங்க. எப்படா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தயாராக இருக்காங்க. நம்ம ஷாலினி ஒரு பக்கம், ஆனந்தி ஒரு பக்கம், இன்னமும் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்காங்க. பார்த்திங்களா இதுதாங்க வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நம்ம ஆனந்தியும் ஷாலினியும் உண்மையை சொல்லாமல் மறைச்சி மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறதாங்க பெரிய விஷயமா இருக்குது. என்னதான் நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.